அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய ஒரு ஸ்கீம் அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, யாரெல்லாம் சரிங்களா 2021க்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுடைய நகைகளை கூட்டுறவு வங்கிகளையும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் வங்கிகளாக இருந்தாலும் சரி, சரிங்களா, நீங்கள் எந்த வங்கிகளில் உங்களுடைய நகைகளை அடமானம் வச்சுருந்தாலும் யாரெல்லாம் 5 சவரனுக்குள்ள 5 பவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகை கடன்களையும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகை கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த நகை கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட நமக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் நாளை முதலே இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுதுங்க. இந்த 6000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், இதை பயன்பெறக்கூடிய விவசாயிகள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியலுமே இதில் இடம்பெற்றிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றின ஒரு முழு தகவலும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யார் அப்படின்றத பார்ப்போம். இதில் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக சரிங்களா இருக்கக்கூடாது. அதே போல் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 சவரனுக்குள்ளே 5 பவுனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஒருவேளை உங்கள் நகைகள் இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செஞ்சுடுவோம் அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க இதற்கான காரணமும் விளக்கமும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, உங்களுடைய ரேஷன் அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரிங்களா, ஸோ அதோட நம்பரு அது எல்லாமே அட்ரஸு எல்லாமே கரெக்டாக கொடுத்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய உங்களுடைய ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் நகைக்கடன் பெற தகுதி இல்லாதவர்கள் யார் யார் அப்படின்றத பற்றின அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள்.
குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே, தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் கூட்டுறவு வங்கிகளில் அதாவது கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஓகேங்களா அரசு ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதே போல் போலி நகை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் நீங்கள் நகைக்கடன் வாங்கி பயிர்க்கடன் வாங்க முடியாது, பயிர்க்கடன் வாங்கி நகைக்கடன் தள்ளுபடி வாங்க முடியாது. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் தள்ளுபடி பெற முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்கீம் அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ நாளை மறுநாள் முதல் சரிங்களா, யாருக்கெல்லாம் நகைக்கடன்கள் நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு நகை தள்ளுபடிக்கான அரசாணை பிறப்பிக்கப்படும். பிறப்பித்த உடனே உங்களுடைய நகைகளை நீங்கள் எந்த வங்கிகளை வச்சுருக்கீங்களோ அங்கே மீட்டெடுத்துக்கலாம். இது 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரூல்ஸு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு முக்கியமான ஸ்கீம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.